தேசபக்தர்கள் அனைவருக்கும் சிவசேனாவின் வணக்கங்கள். கடந்த 20 நாட்களாக தேர்தல் பிரச்சாரம் என்ற போர்வையிலே பல்வேறு விதமான கேலி கூத்துகள் நடந்தது. ஒவ்வொருவனும் ஒவ்வொரு வேடமிட்டான். கடவுளே இல்லை என்று சொன்னவன், காரி காரி துப்பியவன், முகம் முழுக்க 90 குங்குமத்தை பூசிக்கொண்டு அவன் போட்ட வேஷம் கொஞ்சம் நஞ்சமல்ல. அந்நிய நாட்டைச் சேர்ந்த மதங்கள் அதற்காகவே கட்சி வைத்து நடத்தி கொண்டிருப்பவர்கள், அவர்கள் சிந்தனை முழுக்கவே பயங்கரவாத சிந்தனை. பெரும்பான்மை மக்களை அழித்துவிட்டு தன்னுடைய ஆளுமையை கொண்டு வர வேண்டும் என்று தவிக்கின்ற அந்த கட்சிகள், மத சார்பு உள்ள கட்சிகள், மத வெறி கட்சிகள். அந்த தலைவர்கள் எல்லாம் என்ன சிந்தனை உள்ளவர்கள் தெரியுமா? இந்துக்கள் பாவிகள், அவர்களை குறைந்தபட்சம் கன்னத்திலாவது அறைய வேண்டும், அல்லது அவர்கள் முகத்திலே காரி துப்ப வேண்டும். இதுதான் அவர்கள் இந்துக்களை பற்றி மதிப்பு வைத்திருக்கின்ற அந்த அந்நிய நாட்டு மதத்தை பின்பற்றுகின்ற கட்சியை சேர்ந்தவர். ஆனால் அவனெல்லாம் எப்படிப்பட்ட வேஷம் போட்டான் தெரியுமா? இணை வைத்து வணங்குவதே ஹராம் என்று சொல்கிறவர்கள் எல்லாம் தன்னுடைய கழுத்திலே மலர் மாலையை போட்டுக்கொண்டு, தலையிலே பரிவட்டம் கட்டிக்கொண்டு, நெற்றியிலே முண்டக்கண்ணியம்மன் கோவில் சிலையிலே எத்தனை பெரிய அந்த குங்கும பொட்டு இருக்குமோ, ₹1 அகலத்திற்கு மேலே தன்னுடைய நெற்றியிலே குங்கும பொட்டை வைத்துக்கொண்டு அவர்கள் போட்ட வேஷம் இருக்கிறதே, நினைக்க நினைக்க சிரிப்பாகவும் வேதனையாகவும் இருக்கிறது. இந்த பிழைப்பை நாய் பிழைக்குமாடா? நாய் பிழைக்குமாடா? என்னுடைய நிறம் காவி, எந்த சூழ்நிலையிலும் இந்த காவியை விட்டு நிறத்தை நான் மாற்றிக்கொள்ள மாட்டேன். ஆனால் நீ என்ன செய்தாய்? உன்னுடைய நிறத்தை மாற்றினாய், உன்னுடைய கொள்கையை மாற்றினாய், அத்தனையும் மாற்றிவிட்டு கேவலம் இந்த ஓட்டிற்காக உன்னுடைய மதத்தையே காட்டி கொடுத்து உன்னுடைய நம்பிக்கையை சிதைத்து விட்டாயே, நீ எல்லாம் கொள்கைவாதியா என்று கேட்க தோன்றுகிறது. இந்த அயோக்கியர்களெல்லாம் ஒரு ராம ரத யாத்திரை திருவனந்தபுரத்திலிருந்து ராமேஸ்வரம் சென்றது. அது தமிழ்நாட்டிலே வேற எங்கும் வரவில்லை. ஆனால் அந்த பயங்கரவாத அமைப்பைச் சேர்ந்த ஒருவன் சட்டசபைக்குள்ளே அந்த ரதம் வரக்கூடாது என்று ஆட்டம் போட்ட அந்த அயோக்கிய பய இன்று ஒரு தொகுதியிலே நின்று கொண்டு என்ன தெரியுமா செஞ்சான்? என்னமோ சுத்த சுயம்பிரகாச அருள் திரு வள்ளலார் போன்று வேஷம் போட்டு, நான் ஏதாவது தவறு செய்திருந்தால், பிரச்சாரம் செய்யும் போது ஏதாவது தவறு செய்திருந்தால் மன்னியுங்கள், பட்டாசு போடாதீர்கள், பட்டாசு போட்டால் எத்தனை பேர் பாதிக்கிறார்கள் என்றெல்லாம் முழு வள்ளலாரை போன்று வேஷம் போட்டான். சாம்பார் வாளியை கையில் எடுத்துக்கொண்டு அந்த பரிமாறுவது என்ன? அடாடா, கேவலம்தான், கேவல பிழைப்பு இதெல்லாம். இன்னொருத்தன் அதே மாதிரி கழுத்து நிறைய மாலை, பார்த்தா நம்ம சாமியார் கட்டி தோத்து போவான் போல இருக்கு. அவன் ஒரு பயங்கரமான ஆளு. இந்துக்களை கொன்று குவிப்பதே லட்சியம் என்று சொல்லுகின்ற அமைப்பை வைத்திருப்பவன். அவன் போட்ட வேஷத்தை பார்த்தா எல்லோருக்கும் பிரேமிப்பாக இருக்கிறது. கேவலம், இந்த கேவலம். அது போன்று நான் இந்துக்களுக்கு விரோதி இல்லை என்று கதறியதை பார்த்தோம். அந்த கதறலெல்லாம் இன்றைக்கு முடிந்து விட்டது. இனி அவர்கள் கொட்டம் அடக்கப்படும். மே மாதம் 4ஆம் தேதி நம் 5 ஆண்டுகளாக ஒரு சனீஸ்வரனை போன்று, 7.5 சனியனை போன்று தமிழகத்தை பிடித்து ஆட்டிக்கொண்டிருந்த அந்த சனியன் சகடை வீட்டுக்கு செல்லும் என்று கூறி விடைபெறுகிறேன். பாரத் மாதா கி ஜெய்.